கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை ஆராதனை தியான செய்தியாக எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். வாசிக்கிற வசனத்தை நீங்கள் யாவரும் கவனிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. இந்த காலை நேரம் கட்டுகளை அறுக்கிற தேவன் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். கர்த்தர் சொல்கிறார், நான் உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஐயோ அந்த நாள் பெரியது, அதை போலொத்த நாள் இல்லை, அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவனை அதற்கு நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். ஒருவேளை இந்த நாட்களிலே உங்களுக்கு ஒரு இக்கட்டு காலமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்களை நான் ரட்சிப்பேன், உங்களை விடுதலையாக்குவேன், உங்கள் கட்டுகளை நான் அறுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவஜனமே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய கட்டுகளை அறுக்கிற தேவன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1லிருந்து 16வது வசனங்களை அவரை வாசிக்கும் பொழுது, சாத்தான் 18 வருடம் ஒரு பெண்ணை கட்டியிருந்தான். 18 ஆண்டுகள் அவள் எவ்வளவேன்னு நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். மருத்துவங்கள் அநேகம் பார்த்தால் அவள் எத்தனையோ மருத்துவரை தேடி போயிருக்கலாம். ஆனால் அவளுடைய வியாதியை மாற்ற, அவளுடைய நிலைமையை மாற்ற எந்த மருத்துவத்தால் முடியவில்லை. எந்த விஞ்ஞானம், எந்த மருத்துவம் அவளுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. இன்றைய சூழ்நிலையிலும் விஞ்ஞானம், மருத்துவம் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அவளுடைய சூழ்நிலை, அவளுக்கு வியாதி. ஆண்டவராய் இயேசு என்ன சொன்னார்? இதோ சாத்தான் 18 ஆண்டுகள் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி, இவளை விடுதலையாக்க வேண்டியது அவசியம் என்று சொன்னார். இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையானவர்களே, கர்த்தர் உங்கள் கட்டுகளை அறுப்பார். யாராலும், மருத்துவத்தாலும், உலகத்தாலும், உலக அரசாங்கத்தாலும், எந்த மனிதனாலும் ஆமேன் அவிழ்க்க முடியாத கட்டுகளை ஆண்டவர் அறுப்பார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஒரு கழுதை அது கட்டப்பட்டிருக்கிறது, கழுதை குட்டி. அந்த கழுதை குட்டியை நீங்கள் அவிழ்த்து கொண்டு வாருங்கள், என்னிடத்தில் அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அங்கே ஒரு திமிர்வாதக்காரன் நடக்க முடியாமல் அவன் கட்டப்பட்டு இருந்தான். பரிசுத்த வேதாமத்தில் ஏராளமான காரியங்கள் இருக்கு. கட்டப்பட்ட நிலைமை. மனிதன் வியாதினால் கட்டப்படுகிறான், தருத்தரத்தால் கட்டப்படுகிறான், பலவிதமான பிரச்சனைகளால் மனுஷன் கட்டப்படுகிறான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கட்டப்பட்ட நிலை, பில்லி சூன்யத்தால், செய்வினையால், உலக அதிகாரங்களினால, உலக அரசாங்கத்தால், பலவித நிலைகளில் நீங்கள் கட்டப்பட்டு ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் இருந்தால், இந்த காலை உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஆண்டவர் உங்கள் கட்டுகளை அறுக்கிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. தொடர்ந்து தேவ செய்தியை நீங்கள் யாவரும் கவனமாக கவனிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவர். பரிசுத்த வேதாமத்தில் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில சம்பவங்கள் இருக்கிறது. 15ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு சில சம்பவங்கள் இருக்கிறது. சிம்சோன் என்கிற ஒரு மனிதனை பற்றி சொல்லப்பட்ட சம்பவம். இந்த சிம்சோனை மையமாக வைத்துதான் உங்களோடு கூட நான் பேச இருக்கிறேன். ஏன் மனிதன் கட்டப்படுகிறான், மனிதனுடைய கட்டுகள் எப்படி அவிழ்க்கப்படுகிறது என்பதை குறித்து நான் உங்களோடு கூட தெளிவாக பேசுகிறேன். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 11வது 14வது வசனத்தை முதலாவது வாசிக்கும் பொழுது, முதல் முறையாக சிம்சோன் கட்டப்படுகிறான். 3000 பேர் அவனுடைய உறவினர்கள், அவனுடைய சொந்த நாட்டினர், இஸ்ரவேல் ஜனங்கள் 3000 பேர் சேர்ந்து அவனை கட்டி பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த சிம்சோன் என்ன செய்திருந்தான், பெலிஸ்தியர் நாட்டுக்குள்ளே போய் அங்கே நரிகளை பிடித்து 2 நரியாக கட்டி தீயை வச்சு கொளுத்தி அவர்களுடைய வயலில் விட்டு அழிச்சான். நிறைய பேரை, அதை எதிர்த்து வந்த நிறைய பேரை அடித்து கொன்று போட்டான்.
இந்த சிம்சன் ஒரு நியாயாதிபதி, இந்த சிம்சன் ஒரு பராக்கிரமசாலி. இவன் நசரே விரதம் கொண்டவன், மிக பெரிய பராக்கிரமசாலி. 20 ஆண்டுகள் இஸ்ரவேல் தேசத்தை அவன் நியாயம் விசாரித்தான். இந்த சிம்சோன் அநேக நேரங்களில் கட்டப்பட்டான். அவனுடைய கட்டுகள் எப்படி அவிழ்க்கப்பட்டது, எப்படி கட்டப்பட்டான், ஏன் கட்டப்பட்டான், எப்படி அவன் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது என்பதை இந்த காலை நேரத்தில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். இது உங்கள் வாழ்க்கைக்கு மிக பொருத்தமாக ஆசீர்வாதம் அந்த செய்தி இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. முதலாவதாக நான் வாசித்து பார்க்கின்ற பொழுது, நீங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை பரிசுத்த வேதாகமத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அதிகமாக நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலிருந்து தான் வசனங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக நியாயாதிபதிகள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வசனங்கள் வரைக்கும் முதலாவது சம்பவம் இருக்கிறது. அங்கே சிம்சோனை 3000 பேர் சேர்ந்து அவனை கட்டி பெலிஸ்தர் கையில் கொடுத்தார்கள். கவனிக்கணும், ஏன் மனிதன் கட்டப்படுகிறான், எப்படி கட்டப்படுகிறான், நீங்கள் எப்படி கட்டப்படுகிறீர்கள்? முதலாவதாக சொந்த மனிதர்கள், சொந்த குடும்பத்தினரே சிம்சோனை கட்டினார்கள். இதை குறிக்கிறது அருமையான தேவஜனமே. உங்கள் வாழ்க்கையில் எப்படி நீங்கள் கட்டப்படுகிறீங்க? உங்கள் குடும்பத்தினரால் நீங்கள் கட்டப்படுகிறீர்கள். உங்கள் குடும்பம், உங்கள் சொந்த குடும்பம் செய்த தவறு, உங்கள் மூதாதையர்கள் முற்பிதாக்கள் செய்த தவறுகள் சாபமாக பிள்ளைகளை கட்டுகிறது. ஆதாம் ஏவாளுடைய தவறு ஆரம்பத்தில் அந்த சாபம் குடும்பத்துக்குள்ள வந்தது. ஆதாமை சபித்தார், ஏவாளை சபித்தார், சர்ப்பத்தை சபித்தார், உலகத்தை சபித்தார். 4 வித நிலையில் கர்த்தர் சபித்தார். அந்த சாபக்கட்டு மனிதன் மேல் விழுந்தது. இன்றைக்கு அநேக குடும்பங்கள் கட்டப்பட்டிருக்கிறது, சாபத்தினால் கட்டப்பட்டிருக்கிறது. கவனிங்க, சொந்த குடும்பத்தினால் கட்டப்பட்டிருக்கிறது. மூதாதையர்கள், முற்பிதாக்கள், பெற்றோர்கள், அவர்களுடைய சரீரத்தில் என்ன வியாதி இருக்கிறதோ ஜீன், அதே வியாதி பிள்ளைகளுக்கு வருகிறது. பெற்றோர்கள் நிறைய ஆசீர்வாதம் வைத்திருந்தால் அதை அனுபவிக்க முடியும். அவர்கள் கடன் வைத்திருந்தால் அந்த கடன் பிள்ளைகள் மேல் வந்து சேருகிறது. இன்னைக்கு அநேக குடும்பங்களுக்குள் வந்திருக்கிற சாப கட்டுக்கு காரணம் முற்பிதாக்கள், மூதாதையர்கள், பெற்றோர்கள். பரிசுத்த வேதாகமத்தின்படி மூதாதையர்கள் ஆதாமுடைய அந்த பாவத்தினால் உண்டான சாபம் இன்றைக்கு மனிதனை கட்டி இருக்கிறது. ஆனால் மனிதனோ இதை அறியாமல் இருக்கிறான். ஏன் என் வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறது? ஏன் எனக்கு நல்ல வேலை இல்லை? ஏன் எனக்கு வருமானம் இல்லை? ஏன் எனக்கு வியாதி? ஏன் சாபம்? இதற்கெல்லாம் காரணம் மனிதன். எப்படி சிம்சோனை மனிதர்கள் கட்டினார்களோ அதை போல இங்கே உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நம்முடைய பெற்றோர்கள், முற்பிதாக்களுடைய தவறுகள் நிமித்தம் அநேக சாபத்தினால் கட்டப்படுகிறோம், அநேக சாபங்கள். ஆனால் இந்த சாபத்தை கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து இந்த சாபத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். இந்த சாப கட்டுகளை ஆண்டவர் அவிழ்க்கிறார். இதைத்தான் லூக்கா 4:18 பரிசுத்த ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை என்று இயேசு சொன்னார். அப்போஸ்தலர் 10:38 நசரேனா இயேசுவை தேவன் பரிசுத்தாவின் வல்லமையால் நிரப்பி இருந்தார். அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. இயேசுக்கு முன்பதாக எந்த சாபங்களும் நிற்க முடியாது. ஏனென்றால் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், எல்லா நாமத்திற்கு மேலாக அவர் உயர்த்தப்பட்டிருக்கார். அவர் காலுக்கு கீழே எல்லாம் இருக்கிறது. இப்போ சாபம் அவர் காலுக்கு கீழே தான். அந்த சாபத்தை ஆண்டவர் மிதித்தார், சாபத்தை முறிக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் உங்கள் சாபத்தை முறிக்க முடியும், உங்கள் கட்டுகளை அவிழ்க்க முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. எங்கள் சொந்த குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை, ஒரு வரலாற்றை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய தகப்பனாருக்கு மூத்த சகோதரி குடும்பம், அந்த குடும்பத்தில் இருந்தேன். இன்றைக்கு அந்த குடும்பத்தில் அவர்கள் கணவன் மனைவி, எங்கள் மாமாத்த, அவர்களுக்கு மொத்தம் 4 பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள், ஒரு ஆண்மகன், ஒரு ஆண், 3 பெண்கள். கவனிங்க, 2 பெண் பிள்ளைகளுக்கு திருமணமானது, 2 பேருக்கு திருமணமாகவில்லை. இன்றைக்கு அந்த குடும்பத்தில் முதலாவது எங்கள் மாமா பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு மரித்தார். மூத்த மகள் தற்கொலை செய்து கொண்டால், மகன் பலவீனத்தில் மரித்தான், மகள் பலவீனத்தில் மரித்தால், இன்னொரு மகளும் திருமணமான பின்பு மரித்து போனாள். அந்த குடும்பத்தில் ஒரே ஒரு வாரிசாக ஒரே ஒரு ஆண்மகன், ஒரு பையன் இருக்கிறான். அவங்க அப்பா வேறு குடும்பம், அவரும் இன்றைக்கு
வாதத்தால் அந்த சாபத்தில் இருக்கிறார். கவனிங்க, இந்த குடும்பத்தில் நல்ல வசதியான குடும்பம், அவங்களுக்கு சொந்த பெரிய வீடு. நான் சொல்வதெல்லாம் 1975 அவர்களுக்கு பெரிய வீடு. அந்த வீட்டை சுற்றிலும் சுமார் 10 வீடுகள் வாடகைக்கு கொடுத்திருந்தார்கள். நல்ல வருமானம், நல்ல நிலையில் இருந்த அந்த குடும்பம் படிப்படியாக எல்லாவற்றையும் இழந்து எல்லாரும் மரித்து போய் அந்த குடும்பத்தில் நான் இருந்தபடினால் இதை நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தருடைய கிருபை, அந்த குடும்பத்தை விட்டு வெளியே வர ஆண்டவர் உதவி செய்தார், என்னை ரட்சித்தார், என்னை மீட்டெடுத்தார். நானும் அந்த குடும்பத்தில் இருந்திருந்தால் இந்த சாபத்தில் சிக்கியிருப்பேன். ஆண்டவராய் இயேசு என்னை ரட்சித்தார், அந்த சாபத்திற்கு என்னை நீங்களாக்கி ஆண்டவர் மீட்டு கொண்டார். பிரியமானவர்களை, இப்படி ஏராளமான அனுபவங்கள், சாட்சிகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. உங்களை சுற்றியுள்ள வீடுகள், உங்களை சுற்றி உங்கள் தெருக்கள் இருக்கிற சம்பவங்கள், இதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். தற்செயலாக நடப்பதல்ல. மூதாதையர்களுடைய சாபங்கள், முற்பிதாக்களுடைய சாபங்கள் பிள்ளைகளை தொடர்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னொரு குடும்பம், என்னுடைய தாயார் வழியில் ஒரு குடும்பம், எனக்கு மாமா முறை. அந்த மாமாவுடைய தகப்பனார் அவருக்கு சொந்த வயலில் வேலை செய்யும் பொழுது ஒரு மாடு, அந்த வழியாய் வந்த பசு மாடு, அந்த மாட்டை அவர் வெட்டினார். அந்த மாட்டுக்கு ஓனர், உனக்கு பைத்தியம் என்று கேட்டார். உன் குடும்பமே பைத்தியக்கார குடும்பமாக மாறிவிடும். அவருடைய மகன், அந்த என் மாமாவுடைய மகனை பார்க்கிறோம். அந்த மகன் ஒரு அக்ரிகல்ச்சரில் வேலை செய்தார். அவர் எனக்கு மாமா. அவர் மாமாவுக்கு அப்பாவுக்கு அந்த சாபம் வந்தது. கடைசியில் என்னவென்று சொன்னால், அக்ரிகல்ச்சரில் வேலை செய்த அந்த எங்கள் மாமாவுக்கு பைத்தியம் பிடித்தது. அடிக்கடி எங்கேயாவது ஓடி விடுவார். அதன் பிறகு என்ன, அவருடைய மகன், அவனுடைய பேர் ராஜ், என்னோட கிளாஸ்மேட், என்னோடு கூட படித்தான். அவனும் அதே நேரங்களில் ஒரு மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவன் போல் பேசுவான். அவனை எல்லாரும் ஸ்கூலில் மெண்டல் என்று சொல்வார்கள், பரியாசம் பண்ணுவார்கள். நான் இதையெல்லாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இதெல்லாம் எனக்கு தெரியாது. ரட்சிக்கப்பட்ட பிறகு இதையெல்லாம் நான் அறிந்து கொண்டேன். சாபம் அநேக குடும்பங்களில் இன்னைக்கு சாப கட்டுகள் இருக்கிறது. ஆனால் இந்த சாபக்கட்டில், இந்த வார்த்தையில் கேட்கிற அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தது. நீங்கள் யாராக இருக்கலாம், உங்கள் சாபத்தை அவிழ்க்க, உங்கள் சாபத்தின் கட்டுகளை அவிழ்ப்பதற்கு இயேசு பிறந்தார். விசுவாசிங்கள், கர்த்தரை நம்புங்கள். இப்பொழுது இருக்கிற இடத்துல இந்த முதல் பாயிண்டிலே உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். 2வது பாயிண்ட்டுக்கு போக முன்பதாக ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இயேசு நாமத்தில் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறப்பா. குடும்பத்தில் சாபக்கட்டோடு இருக்கிற ஆண்டவரே, அநேக குடும்பங்களப்பா, பலவிதமான கட்டுகள், நோயின் கட்டுகள், பாரம்பரிய சாபக்கட்டுகள் இயேசு நாமத்தில் முறிந்து போவதாக. எங்கள் சாபத்தை உடைக்க, நியாயப்பிரமாணத்தின் சாபங்கள், முற்பிதாக்களுடைய சாபத்தை அழித்து போட எங்கள் ஆண்டவரை இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தீர். இந்த சாபத்தை நீக்கி ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 2வதாக நல்ல கவனிங்க, குடும்பம் எப்படி கட்டுகிறது என்று சொல்லி நம்ம 2வதாக பார்க்கிறோம். முதலாவதாக குடும்பத்தார் சிம்சோனை அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் கட்டினார்கள். 2வது குடும்பத்தின் மூலம் எப்படி சாபம் வருகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, குடும்பத்தினரே பிள்ளைகளிடத்தில் அவிசுவாசமாக பேசி பிள்ளைகளை சாபத்தில் நடத்துவார்கள். சில நேரங்களில் பெற்றோர் பிள்ளைகளை சபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பிள்ளைகளை அவர்கள் சபிக்கிறார்கள், சாபமிடுகிறார்கள். பிள்ளைகள் வாழ்க்கை பெற்றோர்களே சாபமிடுகிறார். எப்படி சிம்சோனை அவனுடைய குடும்பத்தார், அவனுடைய உறவினர்கள் கட்டியது போல அநேகர் என்ன செய்கிறார்கள்? பிள்ளைகளை சபிக்கிறார்கள். இன்னும் கிறிஸ்தவர்கள் பிள்ளைகள் ஏன் சாபமாக இருக்கிறாங்கன்னா, பெற்றோரே பிள்ளைகள்கிட்ட அவிசுவாசமாக பேசி பேசி அந்த பிள்ளைகள் தொடர்ந்து சாபத்தில் இருப்பார்கள். இந்த வார்த்தையில் கேட்கிற அருமையானவர்களே, உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள், உங்கள் பிள்ளைகளை தைரியப்படுத்துங்கள். இயேசு நம்மை சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டார். உங்கள் பிள்ளைகளை தைரியப்படுத்துங்கள், உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள். ஆண்டவராய் இயேசு உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். 3வதாக பார்க்கும் பொழுது, சிம்சோன் அந்த கட்டப்பட்டது அந்த முதல் பாயிண்ட்ல 3வதாக பார்க்கும் பொழுது, நியாயாதிபதிகள் 15:12 சிம்சோனை தன்னை கட்டுவதற்கு அந்த ஜனங்கள் கையில் தன்னை ஒப்பு கொடுக்கிறான். இதை கவனிக்கணும். நீங்கள் நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். அப்பொழுது அவர்கள், உன்னை கட்டி பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம் என்றார்கள். அதற்கு சிம்சோன், நீங்களே என்மேல் விழுகிறதல் என்று எனக்கு ஆணையிடுங்கள் என்றான். என்னை நீங்கள் கொன்று போடக்கூடாது, அதனை பரவாயில்ல, என்னை கட்டி நீங்கள் சிம்சோன் கையில் என்னை கொடுங்கள் என்று சொல்லி
அங்கே சிம்சோன் சொல்வதை பார்க்கிறோம். அப்போ இந்த குடும்பம் என்று சொல்லும்போது தனிப்பட்ட முறையில் சிம்சோன் தன்னை கட்டுவதற்கு அவனே ஒப்பு கொடுத்தான். இன்றைக்கு அநேகர் அவங்களுடைய வாழ்க்கை கட்டப்படுவதற்கு காரணம் அவர்களுடைய தவறுகள், தனிப்பட்ட முறையில் அவர்கள் செய்கிற காரியங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனிதன், அவன் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டான், தன்னைத்தானே குத்தி கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். நிறைய பேர் தங்களுக்கு தாங்களே சாபத்தை வருவித்துக் கொள்வார்கள். உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானை தன் தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக்கொண்டது என்று சொல்வார்கள். யானை என்ன செய்யுமா? அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், யானை சகுதிக்குள்ளே போகும், தண்ணீரை மேலே பீச்சும், குளிருக்கு சில நேரம் மண்ணை கூட எடுத்து உறிஞ்சி அப்படியே தன் மேலே போடும், தலைப்பில். அப்போ மண் சகதி மேலே இருந்ததுன்னா, அது மேலே தண்ணி பட்டுச்சுன்னா, ஏதாவது ஒரு பறவை ஒரு விதை கொண்டு வந்து அதில் விழுந்துட்டுன்னா, அந்த மண்ணுக்குள்ளே அந்த தலையினுடைய மேல் பகுதியில், அந்த முதுகு பகுதிக்கும் தலைப்பகுதிக்கும் இடையில் இருக்கிற பகுதியில் நல்ல ஒரு மண் சிக்கி கொண்டால், அதன் மேல் ஒரு விதை விழுந்தால் அந்த விதை செடியாக வளருமாம். அந்த விதை செடியாக வளரும் பொழுது அந்த வேர் அந்த யானைக்கு உள்ள புகுந்து போகக்கூடிய அபாயம் உண்டு என்று சொல்லப்படுகிறது. இதான் யானை தன் தலையில் தானே மண்ணெளி போட்டு கொண்டது. அப்போ அது கடைசியில் என்ன ஆகும்னா, அதனால் நிறைய பிரச்சனைகள், அந்த யானைக்கு அதிகமான பிரச்சனைகள் உருவாகிறது. அப்போ இன்றைக்கு அநேகர் தங்களை தாங்களே கட்டிக்கொள்கிறார்கள். தங்களை தாங்களே என்ன செய்வாங்கன்னா, இந்த ஒரு சுய பரிதாபம் என்று சொல்வார்கள். சுய பரிதாபம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், என் வாழ்க்கை நன்றாக இருக்காது, கடவுள் என் தலையில் எழுதி வச்சுட்டான், எனக்கு அவ்வளோதான், இனி ஆசீர்வாதம் கிடையாது, நான் படிக்கலை, எனக்கு வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படி என்று சொல்லி கிறிஸ்தவர்கள், ஆலயத்துக்கு வருகிறவர்கள் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நீங்கள் ஆலயத்துக்கு வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் உங்களை நீங்களே கட்டாதீங்க. உங்கள் வார்த்தையால் நீங்கள் கட்டாதங்க. ஸ்தோத்திரம். பவுன்ல கவனிங்க, ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போ நம்ம நல்ல வார்த்தைகளை பேசணும். ஜெபத்தில் விசுவாச வார்த்தைகளை பேசணும். உங்களை நீங்களே கட்டிக்கொள்ளாதீர்கள், உங்களை நீங்களே நொந்து கொள்ளாதீர்கள், சுய பரிதாப கொள்ளாதீர்கள், சோர்ந்து போகாதீங்க. இது நிமித்தம் அநேகர் தற்கொலை கூட செய்து கொள்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல சூழ்நிலை சந்திக்கலாம். ஒருவேளை எனக்கு இப்படி சூழ்நிலை என்று சொல்லாதீங்க. உலகத்தில் நிறைய மனிதர்கள் இந்த சூழ்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் மீண்டும் நீங்கள் எழும்புவீர்கள். ஜெபம் பண்ணுங்க, மீண்டும் நீங்கள் எழும்ப முடியும். கர்த்தர் நிச்சயமாக உங்களை நிலைநிறுத்துவார். ஃபீனிக்ஸ் பறவை என்கிற ஒரு பறவை குறித்து சொல்லப்படும்போது அப்படிதான். அது என்னச்சுமா, செத்து போனால் திரும்ப அது உயிர் பெற்று வரும். சில நேரங்களில் சில மரங்கள் முறிந்து விழுந்து விடும், மரங்கள் துண்டாயிரும். ஆனால் அந்த கீழ்ப்பகுதி இருந்தால் மீண்டும் அந்த கீழ்ப்பகுதியிலிருந்து அந்த துளிர் விட்டு கிளை எழும்பி மீண்டும் அந்த மரம் பெரிய மரமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே சுய பரிதாபம் வேண்டாம், உங்களை நீங்களே கட்டிக்கொள்ளாதீர்கள். அப்ப சிம்சோன் தன்னைத்தானே கட்டி கொண்டதை பார்க்கிறோம். ஆனால் இதுக்கு தீர்வு என்ன? 3000 பேர் சேர்ந்து அவனை கட்டி பெலிஸ்தீர் கையில அவனை ஒப்பு கொடுத்தார்கள். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதனால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போல் அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. மனிதர்கள் என்று சொல்லும் பொழுது இன்னும் பில்லி சூனிய செய்வனை கட்டை சொல்றேன். உங்களுக்கு விரோதமா பில்லி சூனிய செய்வனை கட்டு இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கும் பொழுது, அக்கினி இறங்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படும். நீ கட்டுகள் அவிழ்க்கப்பட வேறு வழி இல்லை, உலகத்தில் எந்த வழி இல்லை. ஆவியானவர் சிம்சன் மேல இறங்கினார், சிம்சன் மேல் இறங்கினது. எனவே நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்து ஜெபம் பண்ணுங்க, அபிஷேகம் பெறுங்க, வரங்களை கேளுங்கள். ஆண்டவற்ற அதிகமாக தேவ சமூகத்தில் அந்நிய பாஷை வரங்களை கேளுங்கள். ஜெபம் பண்ணும் பொழுது ஆவியானவர் இறங்குவார், உங்கள் கட்டுகளிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நல்லவர். அடுத்ததாக சிம்சோன் எப்படி கட்டப்பட்டான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஸ்தோத்திரம், நியாயாதிபதிகள் புஸ்தகம் நம்ம பார்க்கும் பொழுது 16ஆம் அதிகாரம் 8 முதல் 17வது வசனங்கள் வரைக்கும் இருக்கிறது. இங்கே தெளிலால் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் இவன் ஒரு வேசி வீட்டுக்கு போகிறான், தெளிலால் வீட்டுக்கு போகிறான். சிம்சோனுடைய பின்மாற்ற வாழ்க்கையை பார்க்கிறோம்.
அங்கே அவன் முதலாவது 3 முறை கட்டப்படுகிறான். முதலாவது சிம்சோனை பார்த்து தெலீலாள் கேட்கிறாள், அந்த பெலிஸ்தர்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் உனக்கு 1100 வெள்ளிக்காசு கொடுப்போம் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது அந்த தெலீலாள் சிம்சோனை கட்டுவதற்காக அவள் அவனிடத்தில் கேட்கிறா, உன்னுடைய பலம் எதில் இருக்கு, உன்னை எப்படி கட்டுனா நீ கீழே விழுந்து போவாய். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், என்னை ஒரு பச்சையான நார், நியாயாதிபதிகள் நீங்கள் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது நியாயாதிபதிகள் 16:7 அதற்கு சிம்சன் உலராத பச்சையான 7 அந்த அகழி நாற்கயிறுகளால் 7 அகழி, நம்ம ஊரில் நம்ம பார்க்குறோம் 1 பிரி 2 பிரி 3 பிரி 4 பிரி 5 பிரி, இது 7 பிரிகள் சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கயிறு, இதில் வச்சு நீங்கள் கட்டுங்க. பச்சையான நார், ஒரு பச்சையான நார், ஒரு பச்சை காய்ந்து போனால் கூட சில நேரத்தில் அது பிரிந்து இருக்கும், இது பச்சையாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ அதை வச்சு கட்டுறது. இது எதை குறிக்கிறது என்றால், பச்சை என்று சொல்லும் பொழுது இச்சைகள், உலகத்தில் நம்ம பார்க்கிறவைகளை சில காரியங்களை பார்த்த உடனே இச்சைகள். சிம்சோன் இச்சையின் ஆவியில் விழுந்துட்டான், அதனால தான் கட்டப்பட்டான். அவன் வாழ்க்கை நல்ல கவனிங்க பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ ஜனம் உலக இச்சைகளில் விழுந்து விடக்கூடாது. உலகத்தின் இச்சைகள் இழுக்கிறது. இச்சை என்பது கவர்ச்சி. இங்கே பச்சை, என்ன உலகத்தில் சொல்லுவாங்க அக்கறை பச்சை என்று ஒரு பழமொழி சொல்கிறது. ஏதாவது ஒன்று பார்த்த உடனே அது நம்ம இழுக்கும், ஒன்று இழுக்கும். உலகத்தின் இச்சைகள் நம்மை சுற்றிலும் இருக்கிறது. அதான் எபிரேயரில் வாசிக்கிறோம் 12 நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவம் என்பது அது இச்சை, நம்மை சுற்றி தான் இருக்கும், அது இழுக்கும். நம்ம அதை இழுத்து உன் வாழ்க்கை கட்டும், உன் எதிர்காலத்தை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த இச்சையின் ஆவியில் விழாதபடி உன்னை காத்துக்கொள்ளணும். 2வது சொல்லப்படுகிறது புது கயிறு. புது கயிறு எதை குறிக்கிறது? புதிய அனுபவம், நூதன உபதேசம். கிறிஸ்தவ விசுவாசிகள் இன்றைக்கு தப்பான உபதேசங்கள், நூதன உபதேசங்கள், புதிய உபதேசங்களை கேட்டு பரவசப்படுறாங்க. இந்த அத்தனை பட்டணத்தார் என்ன அப்படின்னா, அவங்களுடைய அந்த கிரேக்கர்கள் அவங்களுடைய வேலை என்ன வேலைன்னா, ஏதாவது புதுசாக அவங்க கேட்கணும், புதுசாக சொல்லுங்க, புதிய விதமாக இருக்கணும். இன்றைக்கு அநேகர் புதிய உபதேசங்கள், புதுசாக இருக்கிறத, இது நல்லா இருக்கிறத என்று சொல்லி புதிய உபதேசங்கள், நூதன உபதேசங்கள், தவறான உபதேசங்கள். ஏனென்றால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கள்ள தீர்க்கதரிசிகள் பெருகிவிட்டார்கள், கள்ள போதகர்கள் பெருகிவிட்டார்கள், கள்ள உபதேசக்காரர்கள் பெருகிவிட்டார்கள். பாட்டு என்கிற வடிவில் நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அவ்வளோ கள்ளத்தனம், அவ்வளோ வியாபாரம், பெருமைக்காக பணத்துக்காக செய்யப்படுகிறது. விசுவாசிகள் சிக்கிக் கொள்ளக்கூடாது. இதை கேட்டுக்கொண்டு யாராக இருந்தாலும் புது கயிறு, புதிய நூதன உபதேசத்தினால் நீ கட்டப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்து போகாதே. 3வது பாருங்க, அவன் என்ன சொல்கிறான், என் தலையில் அந்த முடியெல்லாம் சேர்த்து நீ கட்டி வை அப்படிங்க. அப்போ கட்டுவது தலைமுடி என்பது மகிமை குறிக்கிறது, பெருமை. பெருமையினால் கட்டப்படக்கூடாது. நிறைய பேர் பெருமையினால் விழுந்து போவாங்க. ஆண்டவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். சிம்சோனுக்கு இந்த 3 காரியங்கள் முதல்ல கட்டுறாங்க. ஆனால் சிம்சோன் அவன் சுயபலத்தினால் அதிலிருந்து வெளியே வர்றான். அவனுடைய சுயபலம், அதில் அங்கே ஆவியானவர் கிடையாது. அதன் பிறகு பார்க்கும் பொழுது அவனுடைய தலைமயிர் அங்கே சிறைக்கப்படுகிறது. அவன் சொல்லிட்டான், 4வதாக உன்னை எப்படி கட்டலாம்? நியாயாதிபதிகள் 16:17 அங்கே சொல்லப்படுகிறது, உன் தலைமயிர் சிறைக்கப்பட்ட. அவன் சொல்கிறான், என் தலைமயிர் நான் சிறு வயதிலே நசரேயன். அவன் சொல்கிறான் நசரேயன். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த சிம்சோன் தகப்பன் மனோவா மனைவிட்ட என்ன சொல்கிறாரு, அப்பா உனக்கு ஒரு குழந்தை தருவேன். அவன் குழந்தை இல்லாமல் இருந்தான், உனக்கு குழந்தை தருவேன். அவன் நசரேயன், அவன் கர்த்தருக்காக வளர்க்கப்படணும், அவன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். அப்போ அவன் தலையில் என்ன செய்யக்கூடாது? சவரன் கத்தி படக்கூடாது, நீ மதுபானம் அருந்தக்கூடாது, நீ அவன் குடிக்கக்கூடாதுன்னா மகன் அப்படி தான். நசரேன் என்றால் நசரைட், ஆங்கிலத்தில் நசரேன் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருக்காக செப்பரேட் லைஃப், வேறுபட்ட வாழ்க்கை, கடவுளுக்காக அவங்க வேறுபட்டு வாழ்வார்கள். ஒரு பக்தியோடு கூட கடவுளுக்காக வாழ்கிறவர்களுக்கு பேர் நசரேயர்கள். இயேசு அந்த நசரேயர்கள் இருந்தால் நசரேத் என்று சொல்லி அந்த வார்த்தைகள் வந்தது. அப்போ பரிசேயர்கள் அவங்க அதை சார்ந்தவர்கள். அப்போ இந்த சிம்சோன் ஒரு நசரேயன், சிறு வயது முதல் அர்ப்பணிக்கப்பட்டவன், பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன், எந்த கெட்ட பழக்க வழக்கம் இல்லாதவன். ஆனால் ஒரு தெலீலாள் மடியில் போய் விழுந்து, ஒரு வேசியினுடைய மடியில் விழுந்து அவன் வாழ்க்கை கட்டப்பட்டது. பிரியமான தேவஜனமே, இந்த காலை ஆராதனை நேரத்தில் உங்கள் வாழ்க்கை நீங்கள் கர்த்தருக்கு அர்ப்பணித்து நீங்கள் பரிசுத்தமாய் உண்மையாய் வாழ்ந்தால் எந்த பிசாசும் உங்களை தொட முடியாது, எந்த பிலிசூனிய சாபக்கட்டுகள் உங்களை கட்ட முடியாது. கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை நடத்துவார். எந்த பிசாசும் உங்களை தொட முடியாது.
ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கட்டப்படுகிறார்கள் என்றால், கிறிஸ்தவர்கள் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை விட்டு விலகும் பொழுது, அந்த செப்பரேட் லைஃப், ஆண்டவருக்காக பிரிந்து வாழ்கிற வாழ்க்கை விட்டுட்டு அவங்க என்ன செய்றாங்க, உலகத்தோடு போகிறதுனால தான் பிசாசு கட்டுகிறான், பிலிஸ்தீனியம் செய்வனை கட்டுகிறது. எனவே நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சிம்சோன், இப்பொழுது அவன் கட்டப்பட்டு, அவன் தலைமுடி எடுக்கப்பட்டு, அவன் 2 கண்ணு பிடுங்கப்பட்டு போகிறான். இப்போ கடைசியாக நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அங்கே சிம்சோன் வேடிக்கை காட்டும்படியாக, கண்கள் பிடுங்கப்பட்டு அவன் வேடிக்கை காட்டும்படியாக, நல்ல கவனிங்க, பிசாசு கட்டிட்டான என்ன செய்வானா, கண்ணை குருடாக்கிடுவான், மனக்கண்களை குருடாக்கிடுவான். பைபிள் வாசிக்க முடியாது, பைபிள் தெரியாது, வசனம் தெரியாது, சத்தியம் தெரியாது, ஆராதனை இல்லை, ஜபம் இல்லை. அப்போ உலகத்தில் நிறைய பேர் கட்டப்பட்டவங்க வாழ்க்கையில் என்ன அப்படின்னா, ஜபம் இருக்காது, ஆராதனை இருக்காது, வேத வாசிப்பு இருக்காது, ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லாமல் போயிடும். சிம்சோன் நிலைமை அப்படிதான். ஆனால் சிம்சோன் அந்த கடைசியில் அவன் ஆண்டவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிற, ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் என்னை நினைத்தரலமாப்பா, ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் நினைத்தரலும் என்று அந்த ஒரு பெரிய அரண்மனை ஹாலில் ஒரு வீட்டில் ஒரு 2 தூண் மத்தியில் சிம்சோன் நிறுத்தப்பட்டிருந்தான். அவனுக்கு கையிலாக கொடுத்து அந்த பையன்கிட்ட சொன்னான், என் தூணுக்கிட்ட என் கையை கொண்டு 2 தூணில் வச்சான். சிம்சோன் மேல் ஆண்டவருடைய ஆவியானவர் கடைசியாக இருங்க, அவன் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்பு கொடுக்குறான். எல்லா வாழ்க்கை விட்டு போன அந்த செய்த தவறுகளெல்லாம் மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே என்னை மன்னியும், இந்த கடைசி நேரத்தில் என்னை உயிர்ப்பியமப்பா என்று சொல்லி. எனவேதான் சிம்சோன் சுவாச வீரர்கள் பட்டியலில் அங்கே வருகிறதை நம்ம பார்க்கிறோம். சிம்சோன் ஒப்பு கொடுக்குறான், கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த அபிஷேகத்தில் ஒரே நேரத்தில் 3000 பெலிஸ்தர்களை அவன் கொன்று போட்டான். சிம்சோனுடைய அந்த கடைசி கால வாழ்க்கையில் அவன் 3000 பெலிஸ்தர்களை அவன் ஒரே நேரத்தில் கொன்று போட்டான், அவனுடைய கடைசியில் முடியும் பொழுது. ஆனால் இதில் ஒரு சத்தியத்தை சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் பெந்தெகோஸ்து நாளில் ஊற்றப்பட்டார். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் புதிய ஏற்பாட்டு சபை, அது பழைய ஏற்பாட்டு சபையில் கடைசியில் தான் அவன் 3000 பேர். புதிய ஏற்பாட்டு சபை ஆரம்பத்தில் அங்கே ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது பேதுரு பிரசங்கத்தில் ஒரே நாளில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், மீட்கப்பட்டார்கள். நீங்கள் கர்த்தருக்கு உங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்தா, நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி உங்கள் மூலமாக மகிமையான காரியங்களை செய்வார். அநேக கட்டு உள்ளவர்களை ஆண்டவர் விடுதலையாக்குவார். எனவே இந்த நாட்களில் நீங்கள் அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணணும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக. பாருங்க, சிம்சோனுடைய கடைசி ஊழியம் 3000 பேர், அந்த கடைசி ஊழியத்தில் 3000 பேர் செத்து போனான். ஆனால் அப்போஸ்தலருடைய முதல் ஊழியத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். நம்ம பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறவர். உங்களுடைய ஜெபத்தினால், உங்கள் என்மேல் இருக்கிற அபிஷேகத்தினால், வரங்களினால் அநேகரை ரட்சிக்கிறார். எனவே உங்கள் மூலமாக அநேகரை ரட்சிக்க நீங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணியுங்கள், ஒப்புக் கொடுங்கள். பாருங்க, எலியாவுடைய கடைசி அற்புதம், அவன் யோர்தானை 2ஆக பிளந்தான். ஆனால் எலிசாவுடைய முதல் அற்புதமே அவன் யோர்தானை 2ஆக பிளந்தான். 2 வித்தியாசத்தை பார்த்தீங்களா? எலியாவுடைய கடைசி அற்புதம் யோர்தானை 2ஆக பிளந்தான். ஆனால் எலிசாவுடைய முதல் அற்புதமே யோர்தானை 2ஆக பிளந்தான். என்ன அர்த்தம்? எலியாவை விட எலிசா 2 மடங்கு அபிஷேகம் பெற்றான். இந்த கடைசி நாட்களில் தேவ ஆவியின் வல்லமையால் நீங்கள் நிரப்பப்படும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உன் கட்டுகளை நான் அறுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறாரே. அந்த எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசித்தது போல 30:8 அந்நாளில் அவன் தோளில் நின்று உன் சுமை விலக்குவேன், கட்டுகளை அறுப்பேன். கட்டுகள் எப்படி அறுக்கப்படும்? பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியின் வல்லமை நிச்சயமாக உங்கள் கட்டுகளை அறுக்கும். இந்த காலை நேரத்தில் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை அர்ப்பணிங்க. எல்லாரும் தேவ சமூகத்தை கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். இயேசு நாமத்தில் ரிபாலா சந்தரா கபரபா ஓ ரிமனா ஷதரா கபரபலா தியந்தரபா ஓ ரிபாலா பரபா சந்தரா கபரபா. இயேசு நாமத்தில் ஆண்டவரே ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே, இந்த டிவி வழியாக, யூடியூப் சேனல் வழியாக ஆண்டவர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ வல்லமை இறங்குவதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக. நோயின் கட்டுகள், சாபத்தின் கட்டுகள், தரித்திரத்தின் கட்டுகள், பயத்தின் கட்டுகள், ஆண்டவரே பில்லிசுனிய கட்டுகள், செய்வனை கட்டுகள் இயேசு நாமத்தினால கட்டவிழ்க்கப்படுவதாக. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தின்படி ஆண்டவரே, இயேசுக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அந்த கட்டுகளை அவிழ்ப்பதாக.
இப்பொழுது ஆண்டவரே, இப்பொழுது இயேசு நாமத்தில் நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு அர்ப்பணிப்பு வரட்டும், ஒரு மனமாற்றம் வரட்டும். ஆண்டவரே, நான் இனி ஆண்டவரே இந்த உலக இச்சைக்குள் ஓட மாட்டேன்ப்பா, இந்த பாவ காரியங்களுக்கு போக மாட்டேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். இயேசுவே, உம்முடைய ஆவியின் வல்லமையால் என்னை நிரப்புங்கப்பா, என்னை பயன்படுத்துங்க என்று சொல்லி அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை அபிஷேகித்து பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்பின் பிதாவே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு இறங்குவதாகப்பா. கர்த்தர் நல்லவர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த உலகம் பிசாசு கட்ட வருகிறான், சத்துரு கட்ட வருகிறான், சாபங்கள் கட்ட வருகிறது, பிள்ளிசுனிகள் செய்வினைகள் கட்ட வருகிறது, மனிதர்கள் கட்ட வருகிறார்கள். எங்கள் ஆண்டவராய் இயேசுவோ எங்களை விடுதலையாக்குகிறவர். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக நீங்கள் விடுதலையாவீர்கள். ஆமேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்கள் மேல் இறங்குவீராக, ஒவ்வொரு தனிப்பட்ட நபர் மேல் இறங்குவீராக, ஊழியக்காரர்கள் மேல் இறங்குவீராக. ஆண்டவரே, ஆவின் வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பி விடுதலையாக்க செபிக்கிறப்பா. ஒரு விடுதலை பெற்றவர்களாக ஆண்டவரை வாழ்வதற்கு யாவருக்கு கிருபை கொடுங்க. சமாதானம், இரக்கம், தயவு ஒவ்வொருவருக்கும் உண்டாகத்தக்கதாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து செபிக்கிறேன். தெய்வ கிருபை ஒவ்வொருவரையும் நடத்தட்டும் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும், புதிய வழிகளை திறங்க. சரீரத்துக்கு வேண்டிய நல்ல சுகத்தை பலத்தை கொடுங்க. குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும். போக்கில் வரத்தில் வாகனத்தில் கிருபையின் பாதுகாப்பு உண்டாவதாக. சமூகம் நடத்தட்டும். உமைக்கே நாங்கள் எல்லா மகிமையை செலுத்தி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.